நீங்களாம் ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு காரியம் கேட்கணும். நிறைய பேர் படிக்கலைன்னு சொல்லுவீங்க. நான் ஒரு வயதான ஒரு அம்மாவை அறிவேன். படிப்பே தெரியாது அவங்களுக்கு. படித்ததில்லை, ஸ்கூலுக்கு போனதில்லை, வயசானவங்க. இயேசுவின் அன்பை அறிந்தார்கள். இயேசுவின் அன்பு வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாம், எனக்கு இந்த வேத புஸ்தகத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கும் வேதத்தை வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு எனக்கு கர்த்தர் படிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தாரு. எந்த பள்ளிக்கூடமும் போய் படிக்கலை, நானே படிக்கிறேன், நானே அறிஞ்சிக்கிறேன், நானே பேசுகிறேன் அப்படி சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கும் கொடுப்பாராக. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? படிக்க தெரியாதவங்க கை வைத்து காட்டுங்க. நான் படிக்கணும் வேதத்தை, வேறு எதுவும் இல்லை, இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் இல்லை, வேத புஸ்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கை வைத்து காட்டுங்க. அப்படியா? கர்த்தாவே உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி தாரும். ஆமீன் சொல்லணும். அல்லேலூயா. திடீர்னு பாருங்கள், வாசிப்பீங்க நீங்கள். கர்த்தர் கிருபை கொடுப்பார், அவரால் எல்லாம் கூடும். ஒன்றும் இல்லாதவனை தானே கர்த்தர் உயர்த்துறாரு. குப்பையில் இருக்கிறவனை தான் கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கிறார். எளிமையானவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் தனக்காக. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சபையிலிருந்து அநேகர் எழுந்து, ஆண்களும் சரி பெண்களும் சரி, எழுந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் உங்கள் மேல் தம்முடைய ஆவியை பலமாய் ஊற்றுவாராக. ஆமென். இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படிக்கு ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்ட ஒரு தலைப்பு அல்லது ஒரு நபர், அது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 2 அதிகாரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை குறித்து அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதின அந்த புத்தகத்தில் இவரை குறித்து கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து விசாரித்து திட்டமாக எழுதியிருக்கார். இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் சில வசனங்களை பார்க்கும்போது ஒரு நபரை நம்மளால் பார்க்க முடிகிறது. 2ஆம் வசனத்தை நாம் வாசித்தா, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்போஸ்தலர்கள் மத்தியில் ஒரு பெரிய தர்க்கம் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சபை, ஆதி சபை, அதான் முதல் உண்டான சபை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பெந்தேகோஸ்தே என்னும் நாள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் அக்கினிமயமான நாவுகளாக மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த 120 பேர் மேல் வந்து இறங்கினார். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய சபை அன்றைக்கு உருவானது. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரே நாளில் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆவியானவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், கல்லான இதயங்கள், பாரம்பரிய மக்கள், அவர்களுக்கு திடீரென்று ஆவியானவர் இறங்கினார். ஒரே பிரசங்கத்தை பண்ணார் பேதுரு. அது வரைக்கும் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தார், இயேசு செய்த பிரசங்கத்தையே. அன்னைக்கு முதல் பிரசங்கம் பண்ணுறார் அபிஷேகத்துக்கு பிறகு. அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்கள் பிரசங்கத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? நீ ஜெபம் பண்ண மாட்டேன்.
நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் சொல்கிறது, நான் செய்கிறது இவங்க கேட்கணும். அப்போ கர்த்தர் கேட்பார், கிரியை நடப்பிப்பார். இப்போ பெந்தெகோஸ்தே நாளில் இந்த காரியம் நடந்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டோன்னு முதல் சபை ஆரம்பித்தாங்க. முதல் சபையில் எவ்வளோ பேர் இருந்தாங்க பாருங்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தா அப்படி இருக்காது. 2 பேர், 3 பேர், 5 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர், அப்படி தான் ஆரம்பிக்குது. அங்கே ஃபஸ்ட்டு சபையை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே சபை உருவானது என்று எழுதியிருக்கிறார். வெறும் கூட்டம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த பாஸ்டர் தான் சாப்பாடு செஞ்சு, அவங்க ஆள் காண போயிட்டார், சமைக்க போயிட்டார். சரி, அவர் தான் செஞ்சார், ஒரு மனைவி தான் செஞ்சாங்க. நேற்றுலேருந்து நாங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் செய்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் அங்கே சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. அதில் ஒரு வாக்குவாதம் வருது. எங்கள் விதவையெல்லாம் இவங்க சரியாக சாப்பாடு போடல. சபையில் வாக்குவாதம் வருதில்ல. நிறைய சபையில் வாக்குவாதம் இருக்குது. உங்கள் சபையை பற்றி எனக்கு தெரியாது. நீங்களாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க. ஆனால் சில பேர் நல்லவங்க போல் நடிப்பான், ஆனால் பின்னால் வேட்டு வைப்பாங்க. அங்கே அப்படி நடந்திருக்கு. எங்களுக்குள்ளே சாப்பாடு எங்கள் விதவை, எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் ஊர் பொண்ணு, எங்கள் ஊர்லேருந்து வர ஆள், எங்கள் கிராமத்துலேருந்து வர ஆள், எங்கள் மலையிலேருந்து வர ஆள், இவங்களுக்கு சரியாக சோறு போடல, அவங்களுக்கு மாத்திரம் போட்டான், அது அவங்க ஊர் ஆள் அப்படின்னு இவங்கள பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி சொல்ல. அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது. அப்படி வாக்குவாதம் வந்த உடனே அது அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்தாங்க. 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. அப்போது அந்த 12 அப்போஸ்தலர்கிட்ட, ஐயா, எங்கள் விதவைகளெல்லாம் சரியாக சாப்பாடு போடல, சரியாக அவங்களெல்லாம் பராமரிக்கலை, போஷிக்கலை, நீங்கள் என்ன பண்ணின்னுக்கிறீங்க வரோன்னா. இப்போ அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள்லாம் ஜெபம் பண்ணுறதுலையும் உபவாசம் பண்ணுறதுலையும் தரித்திருந்தாங்க. அவங்க இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கின்னு கறி வாங்கலாம், அரிசி வாங்கலாம், மீன் வாங்கலாம், முட்டை வாங்கலான்னு போல. They were all, Lord help me. அவங்க எல்லாரும் அப்படி இல்லை, ஜெபம் பண்ணுறதுலையே தரித்திருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் அப்படி இருக்கணும். ஆமாம் சொல்கிறீங்களா? அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஜெபம் பண்ணனா மகிமையான காரியங்களை பார்ப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை, எங்களுக்கு முட்டை கிடைக்கல, எங்களுக்கு உப்புமா கிடைக்கல, எங்கள் சோறில் எங்களுக்கு உப்பு இல்லை, எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியான போதனை இங்கேருந்து வராது. ஏன்னா அவங்க அதை விட்டுருவாங்க. இப்போ இந்த பிரச்சனை, ப்ரெஷர் உள்ளே ஆகினவுடனே அவங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. சரி, ஒரு 7 பேரை தெரிஞ்சுக்குவோம். ஆதி சபையில் சாப்பாடு பந்திக்காக, பந்தி விசாரணைக்காரன் ஒரு கல்யாணத்தில் ஒருத்தன் தான் இருப்பான். இங்கே 7 பேர் வச்சுருக்கான். ஏன்னா 3000 பேர். ஸ்டுவர்ட், அவன் பேர் ஸ்டுவர்ட் ஆங்கிலத்தில். பந்தியை விசாரிக்கிறவன். நல்லாக்கவா சாப்பாடு, குழம்பு நல்லா இருந்துச்சா, சாப்பிட்டியா, திருப்தியா சாப்பிட்டியா, ஓகேவா, போ. அப்படி விசாரிக்கிறதுக்கு, அப்பா புக்கு எல்லாம் ரெடி ஆகுதா, விறகு இருக்குதா, எண்ணெய் இருக்கா, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, வெந்து இருக்கா, கொடு, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, அதையும் அங்கேயும் விசாரிக்கணும். 7 பேரை தெரிஞ்சுட்டாங்க. இந்த 7 பேரில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுதான் அர்த்தவசனம் சொல்லுது. 3ஆம் வசனத்தில், ஆதலால் சகோதரரே, பந்தி விசாரிக்கிறதுக்கு பாருங்க எப்படி இருக்கணுமா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்படின்னா ஒரு பையன் சபையில் இருக்க மாட்டான். பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணுமா, பரிசுத்தாவில் பெற்றிருக்கக்கூடாது. அது இல்லை, இவன் நிறைஞ்சு வழிஞ்சு ஏந்திரிக்க முடியாமல் ஊந்து கிடப்பான். சில பேர் குடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, எல்லாடினே போவான். சில பேர் படுத்துக்கினே வேவேன்னு பொண்ணாப்பின்னு கிடப்பான். ஒருத்தன் எங்கள் வீட்டு பக்கத்தில் பெனாத்தின்னுக்கிறான். ஏய் தள்ளி போமேன்றான். அது எங்கள் ஊர் லாங்குவேஜ், மெட்ராஸ் லாங்குவேஜ். பொண்டாட்டியை பார்த்து சொல்கிறார் அவர், ஏய் தள்ளி போ படேன்னு.
அவன் எங்கே படுத்துக்கிறான்? நாய் பக்கத்தில் படுத்துக்கிறான். நாயை பார்த்து பொண்டாட்டி நினச்சிக்கினே தள்ளி போ அப்படின்றான். அந்த போதை ஃபுல்லாகல. ஆனால் ஃபுல்லானவன் எப்படி இருப்பான்னா ஒன்றுமே தெரியாது. அவன் மூக்கில் ஈ போகுது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு ஊரில் இருந்தேன். என் காரை எடுத்துன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் இறங்கி போனார். உள்ளே உட்காந்து பார்த்துன்னுக்குறேன். ஒரு ஆள் ஃப்ளாட்டு, மூக்குக்குள்ளே ஈ போகுது, வருது, கண்ணில் சுற்றுது, மூக்கை சுற்றுது, ஈ எனக்கு கூசுது. அவன் மூக்கில் ஈ போகிறத போய் எடுத்து விடலாமான்னு கூட நினச்சேன் நான். ஆனால் அவங்களுக்கு தெரியல, அது ஃபுல்லு. தேவ பிள்ளை ஆவியில் நிறைஞ்சிட்டான், எழுந்திருக்க மாட்டான், வாய் திறக்க மாட்டான், விழுந்து கிடப்பான். அப்படி பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகம் பெற்றது 1000 பேச்சு பேசுது. எனக்கு ஆவியானவர் தெரியும், எனக்கு பரிசுத்த ஆவி தெரியும்ன்ட்டு பரிசுத்த ஆவியை போய் தப்பாக பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவி அப்படின்வான். பரிசுத்த ஆவி வாங்கிட்டீங்களான்னு அவங்க லாங்குவேஜிலே நான் புரிஞ்சுக்குவேன், இது வெத்து வேட்டு தான். ஆவியானவருக்கு ஒரு கனம் உண்டு, ஆவியானவருக்கு ஒரு மகிமை உண்டு. எப்படி இயேசுவை மகிமைப்படுத்த அப்படியே ஆவியானவர் கனம் பண்ணணும். பேச்சில் கனம் இருக்கணும் அவருக்கு. அவர் தெய்வமையா. நேற்று நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அதை பற்றி. இப்போ ஆவியானவரை பற்றி பேசுனா எவ்வளோ கனத்தோடு பேசணும். பரிசுத்தாவி வந்துடுச்சு அப்படின்வான். என்னடா அது வந்துச்சு? பேயா? பரிசுத்தாவி இறங்கி வந்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், ஆவியானவர் என் மேலே. அப்படி பேசணும். ஃபாதர் பாடுவார், பரிசுத்த ஆவியானவர் என் மேலே. அப்படி அப்போ ஆவியானவர் வருகிறார். அவரை குறித்து தெளிவாய் பேச கற்றுக்கணும் சபை. ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சபை. இன்னும் அபிஷேகம் பெற்றுட்டா சுகம் பெறுவேன், விடுதலை. அப்படி இல்லை. நீ சுகம் பெற்றா என்ன, சுகம் பெறனால என்ன, ஒரு நாள் சாவதான் போகிறோம். யாரும் வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறதில்லை. மரணம் என்னைக்கு நம்ம பிறக்கிறோமோ அன்னையிலேருந்து ஒரு பயணத்தை நோக்கி போகிறோம். அந்த பயணத்தின் முடிவு மரணம். பிறந்த அன்னையிலிருந்து நம்முடைய பயணம் எங்கே? மரணத்தை நோக்கி தான். இதற்கு மத்தியில் தான் இத்தனை வாழ்க்கை. நம்முடைய முடிவு எங்கே இருக்கையா? மரணத்தை நோக்கி இருக்கு. யாரையும் மரணத்தை தப்பித்து கொள்ள முடியாது. மரணத்தை காணாமல் இருப்பவன் யார்? வேதம் சொல்லுது. அப்போ உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் பிரசங்கம் பண்ணுற என்னையே சேர்த்து நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய முடிவு எது? மரணம். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆனால் இந்த மரணத்தை தான் பரிசுத்த வேதாகம் வித்தியாசமாக சொல்லுது. யார் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு, யார் ஒருவன் பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் முத்திரைக்கப்பட்டு தேவனுடைய சபையில் வந்து அவன் வளர்கிறானோ அவன் இந்த மரணத்தை காண்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கேட்பீங்க, அப்போ நாங்களும் சாவவே மாட்டோமா? சாவோம். ஆனால் மரணத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த புரியுமா தெரியல, நாள் வரும் புரிஞ்சுக்குவீங்க. நம்ம சாகிற அன்னைக்கு ஒருத்தனை சந்திப்போம், அவன் பேர் தான் மரணம். ஆனால் யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரோ, யார் மேலே பரிசுத்த ரத்தம் வழிந்திருக்கிறதோ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, பாவ கட்டிலிருந்து, சேற்றிலிருந்து, பிச்சிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்பி இருக்கிறாரோ அவங்களுக்கு மரணம் சந்திப்பதில்லை, ஜீவன் சந்திக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தை மரணம் சந்திக்கும், நம்மையும் அந்த முடிவில் ஜீவன் சந்திக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜீவனுக்கு பேர் தான் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் தான் அந்த ஜீவன். அந்த ஜீவனை நாம் சந்திப்போம். அந்த ஜீவனை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அந்த ஜீவனை நேருக்கு நேராய் பார்க்கும்பொழுது தான் பூரிப்பு, பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சந்திச்சு சபையில் வச்சிருக்காரு. எதுக்கு? சோறு போடுறதுக்கா? சோறையும் போடுவார். நம்மை நேராக பயணத்தை கர்த்தருக்கு நேராக நடத்துறதுக்கு தான். நம்மை வளர்க்குறதே இதுக்கு தான். நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? ஜீவனை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல. உலக மனுஷன் சொல்கிறான் மரணம்,
வேதம் சொல்லுகிறது ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கப்பா போவேன், நித்திய ஜீவ வசனங்கள் எங்கே இருக்கு? உம்மிடத்தில் தான் இருக்கு. இப்போ இயேசுவினிடத்துல நித்திய ஜீவன் இருக்கிறார். ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. மறித்த அடுத்த வினாடி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். அங்கே மரணத்தின் வாயிலிலே 2 வாசல், ஒன்று மரண வாசல், இன்னொன்று ஜீவ வாசல். அதான் பவுல் சொல்கிறார். கொஞ்சம் ஆழமாக பேசினுங்க, எனக்கே தெரியல, ஏன்னு இவங்க புரிஞ்சுக்குவாங்களாம் தெரியல. ஆவியானவர் பேசினால் புரிஞ்சு கொள்வீங்க. பவுல் சொல்றாரு 2, ஒன்று மரண வாசனை, இன்னொன்று ஜீவ வாசனை. நீங்களும் நானும் ஜீவ வாசனைக்கு நேராய் போகிறோம். உலகத்தான் அநேக சபைகள் இருக்கிறது, அநேக சபைகளிலே மக்கள் இருக்கிறார்கள். உங்களிலுக்குள்ள சிலர் இருக்கலாம் இன்னும் இந்த மரணத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல், ஜீவாதிபதியாகிய இயேசுவினிடத்தில் வராமல் இருப்பீர்களானால் ஜீவன் இல்லை, மரணம்தான். ஹலோ, கேக்குதா? புரியுதா? ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா ஆசீர்வதிப்பீங்கன்னு பார்த்தா மரணம் ஜீவன்ன்றீங்களா? இதுதான் என் வாழ்க்கையில் முக்கியம். நம்ம போய்கொண்டிருக்கிற பயணமே இது நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பாடுவார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஏன்? இயேசு மரணத்தை விழுங்கிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. நீங்களும் நானும் போய் சண்டை போட நான் மரணம் கிட்ட, அவர் முடிச்சிட்டாரு. அதனால தான் சபையில் நம்மளை வச்சு அழகாக வளர்க்குறார். அதனால தான் பாடுவாங்க, சாவுக்கா நல்லா சாவில் போய் பாடுறாங்க, சபையில் தான் பாடினார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசு போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அப்போ அழகாக நிற்க போகிறோம் நம்ம. அமீன் சொல்லுங்க. ஆவியானவர் வந்தால் என்ன வரும்? ஜீவன் வரும். பரிசுத்த ஆவியானவர் யாரு? கிறிஸ்துவின் ஜீவன். அவர் தானே சொல்கிறார். ஏன் ஆவி? ஆவினா என்ன அர்த்தம்? ஜீவன் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜீவன் போயிடுச்சுன்னு சொல்கிறோமே, என்ன போயிடுச்சு அப்போ? போயிடுச்சு. நான் நேற்று சொன்னேன், இயேசுவின் ஜீவன் தான் ஆவியானவராய் நமக்குள்ளே. பிதா சொல்கிறாரு, என் ஜீவன் தான் ஆவியாய் உங்களுக்குள்ளே. ஆவி. இந்த சபையில் 7 பேரை தெரிந்து கொண்டாங்க. இந்த 7 பேருடைய பட்டியலில் முதல் பேர் ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷன். கேட்குறீங்களா எல்லாரும்? இல்லை முடிச்சிடுங்கன்னா நான் முடிச்சிடுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை தான் செய்வேன். பாஸ்டர் பேச்செலாம் கேட்க மாட்டேன். போதும் அப்படின்னு சொன்னால் போதும்னு சொல்லுங்கள், இல்லை பேசுங்கன்னு சொன்னால் பேசுங்கன்னு சொல்லுங்கள். அதான் அப்போது வேதவசனம் சொல்லுது, 7 பேரில் ஒருத்தர் பேர் ஸ்தேவான். ஸ்தேவானை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. பாருங்களேன், ஒரு பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் அவங்களுடைய கேட்டகரியை பார்த்தீங்களா? இன்றைக்கி சபையில் செக்ரட்டரி, சபையில் ட்ரெஷரரு, பெரிய மூப்பர், காப்பர் எல்லாமே ஒன்றுத்துக்கும் உதவாத வெட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், பரிசுத்தமும் முதலாவது பரிசுத்தாவி நிறைந்திருக்கணும்னு போட்டிருக்காரு. அருமையான தேவப்பிள்ளை ஐயா, சபையில் பரிசுத்தாவி இல்லைன்னா யாரையும் மேலே விடாது. பரிசுத்தாவி இல்லைன்னா மேடையில் இடம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. சாப்பாடு போகிறதுக்கு போய் முதல் எங்கேயாவது மண்டையை உடைச்சி பரிசுத்தாவியை பெற்றுக்குங்க. சாப்பாடு போடுறதுக்கு அங்கேயே உனக்கு சாப்பாடு போட தெரியலன்னா அப்புறம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க முடியும்? அது ஒரு போஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன் நான், இது ஒரு போஜனம். நான் ஒரு பந்தி விசாரிப்புக்காரன்.
ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இவங்களுக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு கொடுக்குறது. நான் என்ன விட்டிங்கன்னா நேற்று போட்ட பிரியாணியை போட்டுருவேன். ஆனால் அவங்களுக்கு பிரியாணி தாங்குமா, இல்லைன்னா சாம்பார் கொடுக்கணுமா, ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கணுமா, எனக்கு தெரியாதப்பா. அவர் சொல்லுவார், இந்த வார்த்தையை பேசு, இதை மாத்திரம் பேசு, இதெல்லாம் பேசாத. நான் ஊற்றுற தண்ணீர் கூட கத்திரிடத்துல தான் வரணும்னு நான் ஜெபம் பண்ணுறது உண்டு, அழுகிறது உண்டு ஆண்டவர் சமத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் சாப்பாடு போகிறதா இருந்தால் ஒரு நாளாவது உன் வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஓப்பனாக சொல்கிறேன், இப்படி ஒரு சந்ததி ஏந்திரிக்கிட்டேயா. நான் 3 நாள் அழுவேன், வாரம் 3 நாள் சாப்பிட மாட்டேன், உபவாசம் போட்டு அழுவேன். மனைவி வந்து சொல்ல, பசங்கள்லாம் உட்காந்துருக்கு, சாப்பிடணும், சாப்பிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவங்க நாங்கள். நீங்கள் வந்து நிற்கிறீங்களா ஆலயத்தில்? இங்கே வந்து எதுக்கு நிற்கிறீங்க? ஹலோ, ஒரு நாளாக ஜெபம் பண்ணிட்டு வாங்க ஆலயத்துக்கு. ஆண்டவருக்கு ஏதாவது கேளுங்க, கொடுக்கப்படும். ஆண்டவரனை கேளுங்க, கொடுக்கப்படும். என்ன கேட்கணும்? உபவாசத்தில் கேளுங்க, எனக்கு சோறு போகிறதுக்காவது எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. சபையில் பாய் மடிக்கிறதுக்கு, சபையை பெருக்கிறதுக்கு, மைக்கு செட் பண்ணுறதுக்கு 1978, 79, 80, 81 இந்த 4 வருஷம் என் வேலை ஒரு சபையில் பாய் போடுறது. நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வேலையை. போனவனை எல்லாம் போடணும், நான் இருந்து மடித்து வைப்பேன். நான் தான் மைக் செட் பண்ணுவேன். நான் தான் அங்கே இருக்கிற சேரெல்லாம் எடுத்து வெளியே போடுவேன், திருப்பி எடுத்து வந்து உள்ளே போடுவேன். 4 வருஷம். அதன் பிறகு ஏறக்குறைய 20 வருஷம் பயிற்சி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு தெரிஞ்சு ஊழியத்தில் பயன்படுத்தும் போது ஒரு நாள் அழுத ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன நன்மையை என்னில் பார்த்தீங்கன்னு கேட்டேன். அவர் உடனே ஒரு நாள் பேசினார். நீ அந்த சபையில் பாய் போட்டல, நான் அதை பார்த்தேன்னு சொன்னார். நீ போடுற ஒவ்வொன்றையும் அவர் கவனிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்ன மாத்திரம் இங்கே வச்சுக்கிறீங்க, அவங்களெல்லாம் மேலே வச்சுக்கிறீங்க, அவங்கள அங்கே விட்டுறீங்க. உங்களுக்கு அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில் இது பந்தி, இது அவருடைய பந்தி. இது அவருடைய சபையில் உட்காரத்துக்கே பெரிய பாக்கியம். அவருடைய சபையில் ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா அதோட பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே தெரியாது, பரலோகத்துக்கு போனால் தான் தெரியும் என்ன செஞ்சோம், என்ன நம்மளை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருக்காரு. இவர்கள் பந்தி விசாரிப்புக்காக 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். முதல் ஆள் பரிசுத்த ஆவி நிறைந்திருந்தார். அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஸ்லாக்கியம் ஒரு ஊழியத்துக்கு பரிசுத்த ஆவியானவர். சோறு போகிறது ஒரு ஊழியம் தெரியுமா? அந்த ஊழியத்தில் இவங்களை ஏற்படுத்தினாங்க. உபவாசம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஏற்படுத்தினார்கள். 7 பேரை அவங்க இதில் போட்டுக்குது. பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் இதெல்லாம் போட்டிருக்கு. அப்போது தேவ ஆவியானவர் நம்மை எதுக்கு தகுதிப்படுத்துகிறார்? சபையில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு. அம்மா சொல்லுங்கள். நீங்கள் சும்மா வந்து உட்காந்துருக்கிறதுக்காக வச்சுருக்காரு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதே சபையில் அதே சேரில் வருஷக்கணக்காக உட்காந்துருப்பான். திடீர்னு ஒரு நாள் இங்கே உட்காந்துருப்பார் ஒருத்தரை காணன்னா அவர் போன வாரம் தான் போயிட்டார், செத்து போயிட்டாருன்னுவாங்க. அது வரைக்கும் அதே சீட்டு கரெக்டாக பார்க்கலாம், அங்கே தான் உட்காந்துருப்பான். அதை மாற்றி யாருன்னா தெரியாமல் வந்து உட்காந்தா ஏந்திரியா உள்ளே போ, அங்கேயே உட்காந்துருக்கேன் சண்டைப்படுவாங்க. சபை அல்ல, அது அல்ல சபை. சபை அது அல்ல. நீ வந்து உட்காரும் போது தேவ மகிமை வந்து நம்மை மூடும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஸ்தலம் இது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சில சமயத்தில் ஆலயத்தில் எங்கள் ஆலயத்துக்கு போவேன். இன்றைக்கினா ஃப்ரீயாக இருந்தேன்னா சண்டே ஒவ்வொரு வாரமும் எங்கன்னா இருப்பேன். ஏதாவது ஒரு வாரம் ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் ஆலயத்துக்கு போவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் ஆலயத்துக்கு வரேன், உம்மை நான் பார்க்கணும், உம்மை நான் பார்க்கணும், நீங்கள் என் கூட பேசணும், உம்மை பார்க்கணும். இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ளே
எங்கேயாவது ஒரு இடத்துல தேவனை நான் பார்ப்பேன். எங்கேயாவது பந்தியில் போய் கை வச்சுட்டு அப்பத்துக்காக நிற்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எங்கள் ஆயர் போகிறாரு, அப்பத்தை வச்சுக்கிட்ட அவர் மேலேருந்து ஒரு காற்று வீசுது, ஒரு 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 வஸ்திரம் ஒரு துணியை மேலே மூடி தேய்ச்சிக்கிட்டே போகுது. கண்ணை தந்து பார்த்தா அவர் அங்கே போயிட்டார், இங்கே ஒன்று தேய்ச்சிக்கிட்டு போகுது. தேவ மகிமை இல்லையா? எத்தனையோ முறை தேவதூதர்கள் சபையில், எத்தனையோ முறை தேவதூதர்கள் வானம் திறந்து இறங்கி வருகிறத. சில சமயத்தை எங்கள் சர்ச்சில் பெரிய கோயரையா கோயர் பாட்டு பாடின்னு இருக்கு, நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், எங்கள் கோயரில் இருந்த ஒருத்தம் கூட இல்லை. அதில் எல்லாம் வயசானவங்க கையில் பாட்டு புக்கை வச்சுட்டு சத்தம் போட்டு வித்தியாசமாக பாடுறான். ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தர் வெள்ளையாக இருக்கார், ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை கூட நான் பார்க்கல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது யாருங்க இங்கே வந்து இவங்கெல்லாம் பாடுறாங்களே, இவங்க எங்கள் சபையை சார்ந்தவங்க இல்லையே, யார் இவங்க? முன்னால் சில பேர், என் கூட இருக்கிறவங்க சில பேர் வித்தியாசமாக இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய திருநாள். பரிசுத்தவான்கள் முன்னமே மரித்து போனவங்க, மிஷனரியினுடைய திருநாள், மிஷனரி டே. அதனால் இன்னைக்கு மிஷன் டேவாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னால் ஊழியம் செஞ்சு மரிச்சு போன அநேகர் சபைக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் பாடுறாங்க. சிலர் உங்கள் சபையை சார்ந்தவங்க, வேறு சிலர் உங்கள் சபையை சாராதவங்க. ஆனால் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு அவங்க விரும்பினாங்க. நான் அனுப்பி வச்சேன்னு சொன்னாங்க. நான் அழுகிறேன். இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். உங்கள் ஆராதனை ஏன் மகிமையாக இருக்கு? தேவ தூதர்கள் வருகிறார்கள், பரிசுத்தவான்கள் இறங்குகிறார்கள், தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். இயேசு வந்தால் தனியாக வருவாரோ? ஒரு முதலமைச்சர் வந்தால், ஒரு மந்திரி வந்தால் கூட பட்டாளம் வருது. இயேசு வந்தால் யார் வருவா? எல்லாம் வருவாங்க. பரலோகமே கீழே இறங்கி வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏதோ சும்மா வந்து உட்காந்துட்டு போல நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும், எல்லாம் பாஸ்டர் தேடி வந்துடுவார் வீட்டுக்கு. அப்படி அல்ல, பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறோம் சபையில். சபை என்பது உலகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிற இடம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்தேவான் என்ற பெயருக்கு கிரீடம் அப்படி அர்த்தம். ஸ்தேவான் என்ன பேர்? அர்த்தம் கிரீடம். அதில் இன்னொரு அர்த்தம் அவர் சேர்ந்து இருக்கு, மாலை. அந்த நாட்களிலே பெரிய பெரிய போட்டிகளிலே, மல்யுத்தங்களிலே, ஓட்டப்பந்தயங்களிலே ஜெயிச்சிட்டா மாலைகளை தொடுத்து அதை கிரீடமாக பண்ணி அவர்கள் தலையில் வைப்பார்களாம். அதுக்கு தான் அந்த பெயர். இங்கே ஸ்தேவான் என்ற அந்த வார்த்தைக்கு அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க. கிரீடம் பெற்றவன், தேவனால் அலங்கரிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை பாருங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா முதல் ஆள் ஸ்தேவான். நம்மள இன்னைக்கு பாஸ்டர் உட்காந்து அழுது ஒரு 5 பாஸ்டருங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க வச்சுங்க, ஆண்டவர் பேர் கொடுப்பார் தெரியும்ல, இந்த பேர் இந்த பேர் இந்த பேர். நீங்கன்னா அப்படியே பார்க்குறீங்க. ஆரம்ப காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடக்கும். எங்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் கூட்டம் முடிந்தவுடனே சிலர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் பர்ஸ் காணா போச்சு, எங்கள் பணம் காணா போச்சு. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து அழுகுது, ஐயா இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் பணம் அனுப்பிச்சார் ஃபாரின்லேருந்து, நான் வரும்போது தான் நான் பேங்க்கில் அதை எடுத்துகிட்டு வந்தேன், இவ்வளோ காசு வச்சுருந்தேயா, காணும். எங்கே வச்சேன்? பையில தான் வச்சேன். ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன இடம் தான் எங்களுது, இவ்வளோ பெரிய இடத்துல எப்படியா காண போகுது? எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுதேன், ஆண்டவரே இந்த இடத்துல யார் அது? கொஞ்சம் பேர் தானே வராங்க,
யார் இதை செய்கிறாங்க? அப்போ ஆவியானவர் எனக்கு லைனாக நிற்கிறவங்களை காமிச்சார், ஒவ்வொருயாக காமிச்சார். திடீர்னு சொன்னார், இந்த நபர் தான். ஆச்சரியமாச்சு. திஸ் இஸ் த பர்சன், இவ தான் சொன்னார். எப்படி போய் அவங்கள கேட்பீங்க? கர்த்தரோட பிள்ளைங்க நேராக கேட்க முடியாது. கர்த்தர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறிய கிடையாது. அதனால் நேராக போய் சட்டையை பிடிக்க முடியாது. அப்போது ஒரு வாய்ப்பு வந்தது. முதல் வல்லமை முகாம் சென்னையில் நடத்துகிறோம். முதல் வல்லமை முகாம். அந்த வல்லமை முகாமில் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய பேர் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் தான் செலக்ட் பண்ணேன், யார் யார் ஓகே டிக் 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 போட்டு இவங்கெல்லாம் செலக்டட், இவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு இவங்கள அன்றைக்கி வந்துட சொல்லுங்கள். இப்போ இந்தம்மா ஃபார்ம் வந்துச்சு, இவங்களும் அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் எடுத்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், நோ. ஹலோ, கேட்குதா? அப்போ நான் இன்ட்டு போட்டு என் செக்ரட்டரியை கூப்பிட்டு இவங்ககிட்ட பணம் வாங்காத, ரிஜெக்டட் சொல்லிவிடு. இப்போ அந்த அம்மா வந்துச்சு எங்களை அடுத்த நாள். என்னையே ரிஜெக்ட் பண்ணிங்க. நான் சிரித்தேன். எதுக்கு பண்ணீங்க? சிரித்தேன். ஏன் பண்ணீங்க? சிரித்தேன். சொல்லுங்க. சிரித்தேன். இன்னும் வரைக்கும் சிரிச்சுன்னு தான் இருக்கேன். பதில் சொல்ல. ஆனால் ரிஜெக்டட் தான். நான் சொல்லலைன்னா யார் உள்ளே விடுவாங்க? ஆனால் அந்த தாய் ஒரு வாரம் கழித்து என்கிட்ட வந்தாங்க. இப்போ பிரசங்கத்தில் நான் பேசுகிறேன், எந்த பிள்ளைக்காக பணத்தை சம்பாதிக்கிறாயோ, எந்த பிள்ளைக்காக உன் பணத்தை நீங்கள் வேறு விதமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியோ, அந்த பிள்ளை பைத்தியமாகும், அந்த பிள்ளை விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி எதையும் குத்துது. சத்தியத்தை சொல்லலாம்ல, சத்தியத்தை சொல்லலாம்ல, சொல்லமானவா? அப்போ சொல்லும் போது இதையும் குத்துது, சுக்கு சுக்கு சுக்குன்னு. அந்த அம்மா அழுதுச்சு, ரொம்ப ஓன்னு அழுதுச்சு. இன்ன வரைக்கும் எங்கள் கூட இருக்காங்க. அவங்க ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கு. இன்னும் கூட வருவாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு தப்பையே காட்டுறாருன்னா ஒரு ஆளை செலக்ட் பண்ண விட மாட்டார் ஆண்டவர். உங்களை செலக்ட் பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அடுத்த லிஸ்ட்டில் நானாக இருக்கணும். பாஸ்டர் ஒரு லிஸ்ட்டு போடுறாருன்னா அதில் என்ன தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரே உங்களுடைய சபையில் பாய் போகிறதுக்காக, தண்ணி அடிக்கிறதுக்காக, தண்ணி நிரப்புறதுக்காக, பெருக்கிறதுக்காவது, விதைக்கிறதுக்காவது, மாட்டு சாணத்தை எடுக்கிறதுக்காவது எனக்கு பாக்கியம் கொடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் ஒரு 5 குறிப்பு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். டக் டக் டக்குன்னு சொல்லிடுவேன். பாயிண்ட் நம்பர் 1, என்ன கேட்குறீங்களா கேட்க மாட்டீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பேசின, பாருங்க, நேற்று அபிஷேகம் பெற்றுங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வந்தால் முதல் என்ன வரும் சொல்லுங்க, யாராவது சத்தமாக சொல்லுங்க. ஞானம் வரும். யானை இல்லை, ஞானம் வரும். நம்மளை விட்டு ஆவியானவர் போயிட்டார்னா முதல் என்ன போவோம்? ஞானம்தான் போவோம். பைத்தியமாக செயல்பட்டு இருப்பாங்க, எதனா தேவையில்லாததை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் பேசுகிறதுலையே ஞானம் இருக்காது, அவங்க நடந்துக்கிறதுலையே ஞானம் எல்லாம். தெரிஞ்சுக்கலாம் இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஞானமான செயல். ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கொடுக்கிறது முதலாவது ஞானம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பேன். என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 11:2 பாருங்க. என்ன கொடுக்குறாரு? ஃபஸ்ட்டு எடுத்தவனை என்ன கொடுக்குறாரு பாருங்க. ஞானமும் உணர்வும். உணர்வு என்ற பொருளுக்கு இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். ஒரு ஆளு என்ன செய்ய வரான், என்ன சொல்ல வரான், நம்மக்கிட்ட இவங்க என்ன கேட்க போகிறாங்க, நம்மளை பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் அந்த புரிந்து கொள்ளுதல். அதுதான் உணர்வு அப்படி சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஞானமும்
உணர்வும் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் படிக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது. படித்த ஞானம் வேற, தேவனிடத்துலேருந்து வருகிற ஞானம் வேற. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்காருன்னா மெய் ஞானத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயாவா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன ஞானம்? மெய் ஞானம். இந்த மெய் ஞானம் வரும்பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது மெய்ஞானம் ஏற்படுகிறது. அதுக்கு படிப்பு தேவையில்லை, அதுக்கு டிகிரி தேவையில்லை, அதற்கு நமக்கு போய் என்னெல்லாம் படித்து எதில் பார்த்தா வருதுன்னு தெரிய வேணாம். ஞானம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஞானம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் அபிஷேகம் பெற்றிருக்கானா அவங்கள பார்த்தாலே தெரியும் ஞானம் இருக்கும். அவங்க பேச்சில் ஞானம் இருக்கும், அவங்க செயல்படுகிற செயலில் ஞானம் இருக்கும். எந்த காரியம் செய்தாலும் ஞானமாக செய்வாங்க, யூகித்து செய்வாங்க. இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். வேதத்தில் பெசலேலுக்கு அப்படி ஞானம் கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எப்படியெல்லாம் செய்ய முடியும், எப்படி தான் தேவ ஆலயம் கட்டணும், மோசேக்கு கர்த்தர் காண்பித்தார். ஆனால் இங்கே இவன் செய்வதற்கு ஞானத்தை கொடுத்தார். பார்த்தது ஒருத்தன், செய்கிறது ஒருத்தன். எப்படி இந்த ஞானம் செயல்படுது? நான் தரிசனத்தை பார்த்ததை இன்னொருத்தன் யூகிச்சு செய்கிறான். இதுதான் தேவ ஞானம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்கு இந்த ஞானத்தை கொடுப்பாராக. யாரெல்லாம் வேணும்னு கேட்கணும் என்கிட்ட. அப்படி வரும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி கேட்க கேட்க கர்த்தர் நமக்கு கொடுப்பா. சும்மா அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு வார்த்தை எங்கேருந்து வருதா, இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடும், நான் ஞானம் இல்லாத இருக்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? பெரிய கலெக்டராக இருக்கணும். என்ன பயப்படுங்க, அவ்வளோ நடக்குமா? நடக்கும்யா, நடக்கும். ஆவியானவர் வந்தால் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் இதெல்லாம் நடக்கும். நான் பொய் சொல்கிறவன் இல்லை, வேதமும் பொய் சொல்லாது. ஞானம் கர்த்தர் கொடுக்கிறார். சாலமோனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஞானம், யோசேப்புக்குள்ள ஒரு வித்தியாசமான ஞானம் கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆடு மேய்ச்சா ஒருத்தனுக்கு தேசத்தையே ஆளக்கூடிய ஞானத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பரிசுத்தமுள்ள தேவன் ஏன் ஞானத்தை கொடுக்காருன்னா தேவனை அறிந்து கொள்வதற்கு. சும்மா ஊரில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, கர்த்தரை அறியணும்னா ஞானம் வேணும். ஞானமுள்ள மனத்தில் தான் அது விளங்கும். கர்த்தர் தம்முடைய ஞானத்தை எதுக்கு தராரு? தேவனை காண, வேதத்தை அறிய, சத்தியங்களை புரிந்து கொள்ள, நடந்த காரியங்களை அறிந்து கொள்ள. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஞானம் உங்களுக்குள்ளே இருந்தால் பரலோக ஞானத்தை நீங்கள் அறிய முடியும், பரலோக காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா லட்சுமா அப்படி சொல்லுவாங்க. உலகத்தை இன்னைக்கு கூட சொல்கிறான், பெரிய பெரிய படிப்பாளி பாரு, இதெல்லாம் நான் நம்புறதில்லைன்னு. ஆனால் நீங்களும் நானும் எதை நம்புகிறோம்? படிப்பாளியை நம்ப மாட்டோம், வேதத்தை நம்புவோம். ஏன்? தேவன் கொடுத்த ஞானம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்ஞானத்தை வச்சிருக்கார். அதனால தான் சாலமோன் சொல்றாரு, சத்தம் போட்டு கூப்பிடு. காலையில் என்னத்தை கூப்பிடுறதா? ஞானமே வா, அப்படி சொல்லுதியா வேதவசனம். காலையில் என்னத்தை கூப்பிடணும்? அவன் எது எதையோ கூப்பிடுறான். நம்ம கூப்பிடுறது யாரை கூப்பிடணும்? ஞானம். ஞானம் ஞானம்னா என்ன? தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். காட் ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவி ஞானத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். சில சமயத்தில் எனக்கு வேதத்தில் சில காரியம் புரியாது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தெரியல, புரியல, எனக்கு சொல்லித்தாங்க, இந்த வசனம் எதிர்.
ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீரென்று அது திறக்கும். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சோ அந்த சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். எப்போ நடந்துச்சு? பல 1000 வருஷங்களுக்கு முன்னால். அது எப்படி நடந்துச்சு? யார் அங்கே இருந்தா? என்ன சம்பவிச்சது? யார் இதை எழுதுனா? எப்படி எழுதுனாங்க? இதெல்லாம் எப்படி அறிய முடியும்? தேவஞானம். மோசே எழுதினார். இந்த வேத புஸ்தகத்தில் முதல்ல 5 புஸ்தகத்தை மோசே எழுதினார். மோசே எப்போ பிறந்தார்? ஆதாம் ஏவாள் பிறக்கும் போதா? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இருக்கும் போதா? இல்லை. அப்போ எப்படி எழுதினார்? கர்த்தர் அவருக்கு காண்பித்தார். அப்படிதான் போட்டுருது. எப்படி காண்பித்தாரு? ஞானத்தை ஊற்றினார். ஞானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பார்க்க முடியும். பெரியமானவர்களே, சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏழோ தெரியாமல் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. ஏதோ பேசுகிறாந்தாள் அப்படின்னு. எனக்கு தெரியும், என்னை பேச வைக்கிறவர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லிடுங்க. 2வது வேதம் என்ன சொல்லுறது? 15வது வசனத்தை பாருங்க. ரெண்டாவது அவங்க பார்க்கறது தேவ தூதனுடைய முகம் போல அவனுடைய முகம். யாருடைய முகம்? ஆமாம், தேவனுடைய முகம். முகத்தில் என்ன அவங்க ஒன்றும் போடல. இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ பூசிறான். ஸ்தேவான் அதெல்லாம் பண்ணலை. ஆனால் அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்துடுச்சு. ஏன் அந்த பிரகாசம் வருது? ஏன் அந்த பிரகாசம் வருது? நான் நேற்று கூட சொன்னேன் அந்த வார்த்தையை. மோசே சொல்கிறாரு, கர்த்தர் மோசேகிட்ட சொல்கிறார், என் ஜனங்களை இது எதுக்குன்னா நீங்களாம் தூங்கக்கூடாதுன்னு. சரி, என் ஜனங்களை நீ ஆசீர்வதி. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுதா? அப்போது அவர் முகம் நல்லா கவனிச்சுங்க. அந்த பிரகாசம் எப்போ வரும்னா அவர் முகம் உங்கள் முகத்தை பார்க்கும். யார் முகம்? தேவனுடைய முகம் நம் முகத்தை பார்க்கும். நம்ம முகம் தேவனுடைய முகத்தை பார்க்கும். நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 34 அதிகாரம் 29ஆம் வசனம் 33ஆம் வசனம், மோசே கர்த்தரிடத்துல பேசிட்டு கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க தலைவர்கள் மோசையின் முகத்தை பார்க்க முடியாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா முகத்தை மோசையின் முகத்தில் முக்காடு போட்டுட்டாங்க. ஏன்னா பிரகாசம், அப்படி பிரகாசம். அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு பிரகாசம். கர்த்தருடைய பிரகாசம் அந்த முகத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிரகாசத்தை உங்கள் மேல் வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். வாழ்க்கை பிரகாசிக்கும். முகம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் சும்மா வாய போல ஜெபம் பண்ற ஜெபம் இல்லை. நம்ம ஜெபமே பிரகாசிக்கும். நீங்கள் ஜெபித்தால் ஜனங்கள் நடுங்குவார்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினால் ஜனங்கள் நடுங்குவார்கள். கர்த்தருடைய பிரகாசம் அதுக்கு பேர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் பேர் அருள்ராஜ் போதகர். அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட் தான். அருமையான ஊழியக்காரர், நல்ல தீர்க்கதரிசி. அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் என் வாழ்க்கையில் நடந்துங்குது. இப்போது தெரியுமா உங்களுக்கு அருள்ராஜன்? சென்னை. ஓகே. அவர் ஒரு பெரிய அற்புத பிறவி. 30 வருஷம் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி உயிரோடு இருந்தார். அவர் ஒரு நாள் சொன்னார், தம்பி நான் சிங்கப்பூரில் இருந்தேன் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில். கேட்குதா? சிங்கப்பூரில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாரா. அப்போ இவருக்கு முன்னால் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கியார் சொன்னாராம், இப்போ கர்த்தருடைய மகிமை இறங்குது. என்ன வருதா? கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. இந்த மகிமை என்ன செய்யுதுன்னா அவர் ஒரு பொன் தூள் போல. ஒரு ஆள் வந்துடக்கூடாதுப்பா உங்களுக்கு, எல்லாம் அங்கேயே பார்த்துன்னு இருந்தா
சோத்திரம். என்னை பார்க்க சொன்னால் அங்கேயே பார்க்க சொன்னேன். நீங்களாம் எதுக்கு வந்துக்கிறீங்க இங்கே? போகிற வரவங்களை பார்க்குறதுக்கா? இல்லை. சரி. அப்போது அந்த அந்த மகிமை எப்படி இருக்குன்னா, பொன் தூள். என்ன தூள்? பொன் தூள் பார்த்துக்கிறீங்களா? காதில் போட்டுரு, மூக்கில் போட்டுருக்கீங்களா? அது தூள் ஆனால் எப்படி இருக்கும்? பொண்ணாக இருக்கும். இப்போ சில சமயத்தில் என் மனைவி சமயத்தில் ஜிகனா புடவை கட்டிட்டு காரில் ஏறி விடுவாள். அவள் இறங்கிட்டாள்னா அந்தமாக போயிடும். நம்மளை பார்த்தா ஃபுல்லாக ஜிகனாவாக இருக்கும். பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஒரே ஜிகனாவாக வந்துக்கிறேன்னு வாங்க சில பேர். இது தூள். இவர் சொல்கிறாரு, அவர் சொன்னாராம், இப்போ கர்த்தருடைய பொன் தூள், கோல்டு டஸ்ட் உங்கள் மேலே வரும் அப்படி சொன்னாராம். இவங்க தான் நம்பலை, மூளைக்காரங்க நம்பிங்களா? அப்புறம் இவர் சொன்னார், திடீர்னு பார்த்தா ஜனங்கள்லாம் கத்துது, ஏன்னா அவங்க மேலெல்லாம் அந்த தூள் வந்து விழுது. அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி நான் கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், என் ரூமில் வந்து பார்க்குற என் முகத்துலனா கூட அந்த தூள் இருந்துச்சு. க்ளோரியா, அது பேர் க்ளோரி. தமிழில் மகிமை. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். பரிசுத்த தேவனாம் இயேசுவை அனுதினம் தொழுவேன். பரிசுத்த தேவனாம் இயேசுவை அனுதினம் தொழுதிடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். உன்னத தேவ நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவ நீரே, ஞானம் நிறைந்தவரே. கல்வலையே காண்பவரே, என்றென்றும் துதித்திடுவேன். கண்மலையே காப்பவரே, என்றும் துதித்திடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். பரிசுத்த தேவனாம் இயேசுவை அனுதினம் தொழுதுவேன். பரிசுத்த தேவனாம் இயேசுவை அனுதினம் தொழுதுவேன். டைம் இல்லை, நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு என்ன வச்சு ஜாலியாக உட்காந்துருப்பீங்க 4 மணி வரைக்கும் நேற்று மாதிரி. என் ட்ரெயின் நிற்காது, நிற்க வைக்கிறீங்களா செயின் பிடிச்சி? 3வது பரிசுத்த ஆவியானவர் வந்தா, பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்தா. முதல்ல என்ன வரும்னு சொன்னேன்? பரவாயில்லையே, நல்லா கேட்டிருக்கீங்களே. 2வது முகப்பிரகாசன்னா அதுக்கு பேர் மகிமை. ஓகே, ரைட். மகிமை வேணுமா? சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை உயர்த்தி பிரகாசிக்க பண்ணிடும். மோசையை பிரகாசிக்க பண்ணது, யோசேப்பை பிரகாசிக்க பண்ணது, பைபிளில் இருக்கிற எல்லா பிரகாசத்தையும் பாருங்கள். இந்த மகிமை வந்து அந்த எழும்பி பிரகாசி ஒன் ஒளி வந்தது. இன்னொரு இடத்துல பாருங்க, மகிமை வந்தது. த க்ளோரியஸ் கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மகிமை வந்துடுச்சுப்பா அவன் மேலே, எழுந்திரி பிரகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சும்மா நம்மளே எழுந்து பிரகாசிக்க முடியாது, மகிமை வந்தால் தான் பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் மகிமை வரும். 3வது வேதம் சொல்லுது, 56வது வசனம் 7ஆம் அதிகாரத்தில். சீக்கிரம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதை, மனுஷகுமாரன் நிற்கிறதையும் காண்கிறேன். இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிக்குதோ தெரில, ஆனால் என் ஊழியத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு. என்ன அதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் சொப்பனங்களும் தரிசனங்களையும் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று தினத்தில் நம்ம பார்த்த ஒரு வசனத்தில் பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்குன்னா, மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள்
தரிசனம், இந்த சொப்பனம் தரிசனம் தான் சேமோனுக்கு கிடைச்சிருச்சு. ஆவியானவர் வந்தால் என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்ன கிடைக்கும்? சொப்பனம் கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும். சொப்பனம் கிடைச்சிச்சின்னு இப்போ சொல்லாதீங்க, அடிச்சு விடுவேன். பிரசங்கம் பண்ணும்போது சொப்பனம் கிடைக்குமா? தூக்கம் தான் வரும். ஆனால் சொப்பனமும் தரிசனமும் கர்த்தர் நமக்கு தருவார். இது தேவ ஈவு. அல்லேலூயா. இந்த சொப்பனமும் தரிசனமும் எங்கே இல்லையோ அங்கதான் அழிவு இருக்கு. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள், அப்ப எந்த தரிசனம்? இதான். எங்க தரிசனம் கிடைக்கலையோ அங்க சீர்கெட்டு போகிற வாழ்க்கை வந்துடும். தாயா இருந்தினா சும்மான்னு பார்த்துன்னு இருக்கக்கூடாது. பிள்ளைகளை குறித்த தரிசனம் உனக்கு வரணும். தகப்பனா இருந்தா உங்க பிள்ளையை குறித்த தரிசனம் இருக்கணும். ஊழியக்காரனா உன் சபையை குறித்த, உன் ஊழிய குறித்த தரிசனம் இருக்கணும். நீ ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளா இருந்தா உன் எதிர்காலத்தை தரிசனம் வேணும். ஆண்டவர் கொடுப்பா. அல்லேலூயா சொல்ல. பவுல தமஸ்கு போகிற வழியில் சந்திச்சார் ஆண்டவர். குதிரையில் போனவன் தும்பான்னு கீழே விழுந்தான். விழுந்ததில் ஒரே ஒரு குதி விழுந்ததில் எத்தனை காரியம் நடந்துச்சு தெரியுமா? அதில் கண்ணும் போச்சு. அதில் முக்கியமாக என்ன தெரியுமா நடந்தது? ஒரு தரிசனம் பார்த்தான். இயேசுவை பார்த்தது மாத்திரம் இல்லை, அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க விரும்பவில்லை. அப்போ பரம தரிசனத்தை கர்த்தர் அவருக்கு காண்பித்தார். என்ன செய்ய போறாய்? உன் ஊழியம் என்ன? நீ எப்படி பாடுபட போற? உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? எல்லாம் தரிசனம், தரிசனம், தரிசனம். சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் நான் சும்மா இருந்தாலே எனக்கு தெரியும், முன்னால் நின்று பேசுகிற மாதிரி, ஜனங்க முன்னால் பிரசங்கம் பண்ணுற மாதிரி, கூட்டமாக உட்காந்துருப்பாங்கன்னு கேட்குற மாதிரி. எனக்கு பயம், பிரசங்கம் மேடையே வரமாட்டேன். அப்படி ஒரு பயம் நடுங்கின அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு தரிசனங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். நாட்கள் ஆகிறது, அது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அப்படி சொல்லணும் நீங்கள் எல்லாருமே. அது யாருக்கு சொந்தம்? கர்த்தர் யாருக்கு தருவார்? உங்களுக்கு தருவார். எல்லா தரிசனம், பரலோகத்தை தரிசனம், பூலோகத்தில் தரிசனம். யார் செத்து போகிறாங்க கூட தெரியும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நாள் காலையில் எழுந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். தூங்கலை, முழிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் தூங்குன மாதிரி இருக்குது. தூங்குனா தூங்கலையா, முழிச்சிருக்கேனா முழிச்சு இல்லையா எனக்கே தெரியல. திடீர்னு பரலோகத்தில் வானம் திறக்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு தேவதூதன் என்னை கூப்பிட்றான். மோகன். கூப்பிட்றான். எஸ், ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி இவங்களை மேலே கூப்பிட்டுக்கலான்னு இருக்கிறாங்க. அவங்க காலம் முடியுது. நீ என்ன சொல்கிற அப்படி கேட்டேன். என்ன சொல்கிற? நான் நிறைய பேருக்கு நோ சொல்லியிருக்கேன். நோ, அவங்க வேணும் எனக்கு அப்படி சொல்வேன். ஆனால் இங்கே சொல்கிறான், கூட்டுக்கு போகிறேன், அவன் காலம் முடியுது, என்ன சொல்கிற? சொப்பனத்தில் தரிசனத்தில் நம்மளால் ரொம்ப பேச முடியாது. கர்த்தர் நம்மளை அமைக்கிடுவார். சாலமோன் சொப்பனம் பார்த்தாரு, வாயே திறக்கலை. ஆபிரகாம் காலத்தில் அவன் மனைவி ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான். அந்த ராஜா சொப்பனம் பார்க்குறான், வாயே திறக்கலை. சொப்பனத்தில் வாய் திறக்க முடியாது. நீங்கள் பார்த்துறீங்களா? சொப்பனத்தில் ஓடுற மாதிரி இருக்கும், ஓடவே முடியாது. கத்துற மாதிரி இருக்கும், ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் பக்கத்தில் இருக்கிற ஏய் கத்தாத அப்படின்வான். நீ சொன்னது இயேசுவின் ரத்தம், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கத்துறது. இது சொப்பனம். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அந்த சகோதரி ரொம்ப பாடுபட்டாங்க, இந்த பூமியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பிள்ளைகளால் ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. போதும், ஆல் ரைட், யூ கேன் கோ ஹெட் அப்படி சொன்னேன். அப்போது திடீரென்று இன்னொரு சத்தம் கேட்குது, உனக்கு சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன், ஆகவே தான் சொன்னேன்.
அப்படி ஒரு சிரிப்பு வெளிச்சிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? அதுதான் கிருபை. கர்த்தர் உன் மேலே அபிஷேகத்தை வச்சுட்டாருன்னா கூடவே கிருபைகளையும் கொண்டு வந்து வைப்பார். சொப்பனமும் தரிசனமும் உண்டாகும். நீங்கள் கேட்கலன்னா வராது, வேணும்னா வர்றோம். கண்ணை சுத்தமாக்கு, அசுத்தத்தை பார்க்காத, சிலிவிஷனை பார்க்காத, செல்லில் பார்க்காத, கண்ட பொம்பளையும் பார்க்காத, கண்ட ஆம்பளையும் பார்க்காத, கண்ணை சுத்தமாக கழுவிட்டு படு. ராத்திரியில் இச்சின்னு இருக்காத. உன் கண்களிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அநேக காரியங்களை காண்பிப்பார். வாலிப பிள்ளைகளுக்கு சவால் விடுறேன், அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. உனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது பூமியில். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொன்னாரா, ஏய் கவலைப்படாதீங்க, போ, இந்த கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் வராது. கர்த்தருடைய தூதனானவர் என்னோடு பேசினார் ராத்திரி. ஓகேவா? பேசினாரா? கர்த்தருடைய தூதனானவர் பேசினாரா? நேற்று ராத்திரி என்னப்பா பேசினார் உங்ககிட்ட? சில பேர் சொல்லுவாங்க, நான் 20 வருஷத்துக்கு முன்னால். ஏய், நேற்று என்னையா பண்ணார்? 20 வருஷத்தில் தான் ஆண்டவர் இருந்தாரா? இப்போ செத்து போட்டாரா? நீங்கள் பேசுங்க, அவர் பேசுவார். நீங்கள் கேளுங்க, அவர் காண்பிப்பார். நீங்கள் தேடுங்க, உங்களுக்கு தென்படும். சபை எதற்கையா? உன்னை ஊக்குவிப்பதற்கு, ஒவ்வொரு வாரமும் உன்னை உற்சாகப்படுத்துவதற்கு, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய மகிமையில நிறைந்து போவதற்கு, வாரத்துக்குரிய அத்தனை மகிமையும், வாரத்துக்குரிய அத்தனை கிருபையும், வாரத்துக்குரிய அத்தனை மேன்மையும் உனக்குள்ள நிரப்பப்பட்டு அனுப்புவதற்கு தான் இந்த சபை. அல்லேலூயா சொல்லு. ஏதோ வந்து உட்காந்து அல்லேலூயா நல்லா தின்னுட்டு வீட்டுக்கு போறதுக்கு இல்லை. நீ ஒரு வித்தியாசமான பாத்திரம், மகிமையின் பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆண்டவர் விரும்பி உபயோகப்படுத்துகிற பாத்திரம். என்னையா? உன்னதான் மீன் பிடிக்கிறவனதான் தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவரை. பவுல் நல்லா படித்தவன் தான். அவன் படிப்பு அங்கே வேகலை, தூக்கி போட்டார் கீழே. அவனை போய் மேலே குதிரை மேலே போகிற கீழே விழுறார் ராஸ்கல். அவன் படிப்பாங்க செல்லுபடி ஆகலை. அவன் எழுதுனது கூட இன்னும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது நிறைய பேருக்கு. I'm telling you, Bible scholars may think so many things. It's a confusion. பேதுரு எழுதுனதுல எங்கேயாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? ஹலோ, ஞானம் பைத்தியத்தை கொண்டு வரும், தேவ ஞானமோ தெளிந்த புத்தியை கொண்டு வரும். ஹalleluya. ஷபலா தீனமா ஹகாரா புதியா நாத்துரு பத்தினே சக்கரா பாத்தியா லாபா. சபையே, take it. கர்த்தருக்கு மகிமை உண்டாட், கர்த்தருக்கு மகிமை உண்டாட். ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். நாலாவது கடைசி வசனம் 60வது வசனம். அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த யார சேவானை கல் எடுத்து அடித்து சேவானை கொல்றாங்க. சும்மா ஒரு கல் டொம்முன்னு வந்தாலே பிரச்சனை தான். இந்த ஃப்ளைட்டு போய் விழுந்துச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்தில் எல்லாம் பொசுங்கிட்டாங்க. இவனை ஒவ்வொரு கல்லாக அடிக்கிறான். என்ன பாடுபட்டிருப்பாங்க பாருங்க. வேதம் சொல்லுது, ஆண்டவரே என்னை கல்லடிக்கிறான், இவனை பார்க்க விடாதீங்க அப்படி சொல்லலை. இந்த பாவத்தை இவர்கள் மேல், நான் நேற்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்துவார்னு சொன்னேன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னேன். இன்னைக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவத்தையும் மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் மன்னிச்சிடுவீங்க, மன்னிச்சிடுவீங்க. காசு கொடுக்கலன்னா காசு கொடுக்கலன்னு ஒருவெல்லாம் சொல்ல மாட்டீங்க, மன்னிச்சிடுவீங்க. போட்டும் போ, போட்டும் போ. உங்கள் இதயம் மன்னிக்கிற இதயமாய் மாறும். ஆவியானவர் அப்படிப்பட்டவர். இயேசு மன்னித்தாரா? நீங்களும் மன்னிப்பீங்க. இயேசு மன்னித்தாரா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது
என்னதென்று அறியா. யார? கல் சுழுவில் அடிக்கிறான், ஆணி வச்சு அடிச்சு தூக்கி மாட்டிட்டான் மரத்தில் தொங்கிட்டு இருக்காரு. சொல்றாரு, இவர்களுக்கு மன்னியப்பா, லார்ட் எங்களை மன்னிச்சிருங்கப்பா, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அடிச்சிருங்க அவன் மேலே. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, கல்லை கீழே போட்டு. கற்குவியிலே வந்திருக்கோம். அங்கே ஏசாவில் பார்த்து கேட்குறாருப்பா, உன் மேலே யாரும் கல்லை அடிக்கலையா? இல்லைம்மா, நீ போ, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக. யாரையும் ஆக்கணிக்கு தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. சோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம், 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 சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம். ஆவியானவர் வந்து அவன் இதயம் பண்டப்படும், பதப்படும். இதயம் என்னாகும்? சபையில் வச்சு என்ன இதயம் கல்லாவாது, பதமாகும். யார் இவங்க இதை பண்ணிட்டாங்களே, என் பிள்ளைய எடுத்துட்டாங்களே, என் பொண்ணை கூக்கின்னு போயிட்டானே, என் மனைவி கொன்னுட்டானே, ஆக்சிடெண்ட்டில் சாவடிச்சிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதே கசப்பு நமக்குள்ளே இருக்காது. ஆவியானவர் வந்தா மன்னிச்சிடும். போட்டும் போ, சொல்லுங்க, போட்டும் போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தா இதயம் பரிசுத்தமாயிடும். இதயத்தில் மன்னிப்பு வந்துடும். மற்றவர்களை மன்னிக்க முடியாத இருதயம் யாரை வேணாலும் மன்னிச்சிடும், யாரை வேணாலும். அது இல்லையா இன்னைக்கு? சபையே எதுக்கு ஒன்று சபையில் வச்சிருக்காரு ஆண்டவர்? என் மன்னிக்கிற இதயத்தை கொடுக்கறதுக்கு. சில பேர் சபையில் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவர் அவனை கொண்டு போட்டு, நான் சபையில் வந்து வேண்டிட்டேன் கச்சாவே அவனை நீங்கள் விடக்கூடாது. என்னப்பா? இல்லை, சொல்லுங்க, இல்லை, இல்லை. இப்படி ஒரு பாட்டு போனாங்க, இல்லை, 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 உங்க போல யாரும் இல்லைப்பா. பெங்களூர் பாட்டு. ஓ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். அவர் வந்துட்டாரு, மன்னிக்கிறேன். அம்மாவை மன்னிக்க முடியலையா? அப்பாவை மன்னிக்க முடியலையா? உன் பிள்ளைய மன்னிக்க முடியலையா? உங்கள் பாஸ்டரை மன்னிக்க முடியலையா? பழைய சபையை மன்னிக்க முடியலையா? சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பா. சொல்லுங்க, கொடுப்பார், கொடுப்பார். என் மானத்தெல்லாம் கப்பல் ஏற்றிட்டு என் பொண்ணு ஓடிட்டா ஒருத்தன் கூட, அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இதயத்தை கொடுப்பா. என்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், ஐயா எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, நான் என்ன செய்யணும்? என்னால் முடியல, நான் என்ன செய்யணும் அப்படின்னா. என்ன செய்யணும்? சபையில் சொன்னால் உங்களை வந்து எல்லாம் கேட்பான் அதே கேள்வி. நான் சொன்னேன், பைபிள் என்ன சொல்லுது அதை செய்யுங்க. வசனத்தை மாத்திரம் காமிச்சேன். வசனம் என்ன சொல்லுது? கல்லடிச்சு கொல்லும் போதும் பிதாவே, அவங்க என்ன செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிடும்னு ஸ்தேவான்னு சொன்னார். ஏசு மாத்திரம் இல்லை, அது ஏசுப்பா கடவுளே சொல்லிட்டாரு, இது அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது யார் செஞ்சுருக்கா பாருங்க? ஸ்தேவான். உன்னை போல என்ன போல சபையில் பந்து விசாரித்த ஸ்தேவான். பெரிய ஊழியக்காரன் இல்லை, சபையில் ஒரு பெரிய பிஷப் இல்லை, அவர் கண்காணி இல்லை, அவர் ஜெபக்குழு தலைவர் இல்லை, அவர் சாதா சாப்பாடு போடுற மனுஷன். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். வேதம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே என்னது பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போ அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய வைக்கிறது யாரு? ஆவியானவர் தான். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, நான் செய்வேன். செய்வீங்களா? நீங்கள் செய்வீங்களா? யாரோ சொன்னாங்களே செய்வீங்களா செய்வீங்களான்னு. அந்த செய்வீங்களா இல்லை, இது ஆவியானவர் சொல்கிறது. ஸ்தோத்திரம்.
நீங்கள் செய்வீர்கள். வேதம் சொல்லுது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீர்கள். சோத்திரம். என்ன செய்ய முடியலையோ அதை செய்வீங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை பொழிந்தருள்வார். இந்த அபிஷேகத்தில் தான் வல்லமை இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல. அபிஷேகம் பெற்றோன்னே நான் போய் பேய் ஓட்டுறேன்னு போவாங்க. கட்சியில் பேய் இவங்கள ஓட்டிடும். ஏன் அப்படின்னா இந்த அபிஷேகத்தில் பல தன்மைகள் இருக்குது. முதலாவது, நம்ம பெறுற அபிஷேகம் நம்ம போதிச்சு நடத்தும். 1 யோவான் 2:27 அப்படி சொல்லுது, நம்மளை போதிக்கும். ஆனால் இந்த அபிஷேகத்தில் போதித்து நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு நமக்கு விடுதலை கொடுத்து நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட மன்னிப்பு குணம், நல்ல குணம், நற்குல திராட்சை செடியாக நம்மளை மாற்றி, பிறகு அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பெலன் அடைவீங்க. த பவர். அப்போ தான் பவர் வரும். அவர் மேலே வர்றது, அவருடைய வல்லமை இறங்கி வந்தால் நம்மளை அறியாமலே கிரியைகள் நடப்பிக்கும். சோத்திரம் சொல்லுங்க. நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், என் கூட நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். நான் ஜாலியாக பேசுவேன். நான் சில பாஸ்டர் மண்ணெலாம் இருக்க மாட்டேன். நல்லா சிரித்து சரியான சிரிப்போம். திடீர்னு சொல்லுவேன், நான் இப்போ பழைய மோகன் சிங்கில் அவளை சொன்னதான் மிச்சம். எல்லாம் தூக்கி அங்கங்கே பல்டி அடிச்சு விழும். கர்த்தருடைய ஆவியானவர், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவர் வந்துட்டார்னா அதெல்லாம் நடக்கும். சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நடக்குமா? ஏன் சின்ன இல்லைங்க?